வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சுற்றளவு மற்றும் பரப்பளவில் பயிற்சி 3.1 6வது கணக்கில் ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 5வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துறவங்க கணக்கு பார்க்கலாம். 6 பின்வரும் வடிவங்களில் சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்க. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது 6வது கணக்கில். இதோட சுற்றளவு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இதோட சுற்றளவும் இதோட பரப்பளவும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதோட சுற்றளவு கண்டுபிடிப்போம். சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே அளவுகள் எத்தனை கொடுத்துருக்காங்க? 3 தான் கொடுத்துருக்காங்க. இதை எல்லா அளவையும் நம்ம கூட்டினோம்னா நமக்கு சுற்றளவு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ தெரியாத அளவுகள்லாம் நம்ம குறிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா இங்கேயும் 4 சென்டிமீட்டர். ஓகேவா? அதே மாதிரி இங்கே 4 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தா இங்கே 4 சென்டிமீட்டர், இங்கே 4 சென்டிமீட்டர்னால் இங்கேயும் 4 சென்டிமீட்டர். அப்போ இந்த சைடும் இதுவும் 4 சென்டிமீட்டர் தான், இதுவும் 4 சென்டிமீட்டர் தான், இந்த சைடும் 4 சென்டிமீட்டர் தான். இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனு, இது எல்லாமே 4 சென்டிமீட்டர் தான். இது 4 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்ரு, இது 4 சென்டிமீட்ரு, இது 4 சென்டிமீட்ரு. ஓகேவா? 4 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர். இப்போ தெரியாத அளவுகளையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் நம்ம இப்போ கூட்டினோம்னா இதோட சுற்றளவு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ இதோட சுற்றளவு கண்டுபிடிக்க போகிறோம். மொத்தத்தையும் நம்ம கூட்டினோம்னா சுற்றளவு கண்டுபிடிச்சிடலாம். சுற்றளவு ஈக்குவல்ட்டு பக்கங்களின் கூடுதல். சுற்றளவு ஈக்குவல்ட்டு பக்கங்களின் கூடுதல், பக்கங்களின் கூடுதல். இப்போ இதில் எத்தனை பக்கம் இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாமே சேமாக இருக்குது 4 சென்டிமீட்டர்னு. அப்போ எத்தனை பக்கம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இதில் எத்தனை பக்கம் இருக்குதுன்னு எண்ணினோம்னா அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. மொத்தம் எத்தனை பக்கம் இருக்குது? 12 பக்கம் இருக்குது. 12 இன்ட்டு ஒரு பக்கத்தோட எத்தனை சென்டிமீட்டர்? 4 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர். இப்போ இதோட பெருக்கணும்னா 12 48, 48 சென்டிமீட்டர் தான் இதோட சுற்றளவு. இங்கே 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கனால நம்ம பக்கங்களை நான் கூட்டி இதில் போட்டுக்கிட்டேன். ஆனால் இங்கே 4 6 இந்த மாதிரி வெவ்வேறு அளவு கொடுத்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி போட முடியாது. 12 4 பெருக்கணும்னா 48 சென்டிமீட்டர். சுற்றளவு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். பரப்பளவு ஈக்குவல்ட்டு பரப்பளவுனா இதை சுற்றி உள்ள அளவு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பரப்பளவில் இது உள்ளர உள்ள ஏரியா, இது ஒன்று இது ஒன்று, இதெல்லாம் இதை தான் பார்க்க போகிறோம். நம்ம இது உள்ளர உள்ள ஏரியாவை தான் பரப்பளவு வரும். இந்த பரப்பளவு தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறதுக்கு நான் ஒரு மெத்தடை யூஸ் பண்ண போகிறேன். இதில் ஒரு டாட் லைன் போட்டுக்கிட்டேன், இதுலேயும் ஒரு டாட் லைன் போட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், 2 சதுரம் இருக்குது, ஒரு செவ்வகம் இருக்குது. என்ன இருக்குது? 2 சதுரம், 2 சதுரம், ஒரு செவ்வகம். ஃபஸ்ட்டு சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு செவ்வகத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா கண்டுபிடிச்சிடலாம். இல்லைனா இன்னொரு மெத்தட் இருக்குது. இங்கே பாருங்கள், நானே அதே போடுறேன். இந்த சைடு 2 டாட் லைன் போட்டுக்கிட்டோன்னா இப்போ எத்தனை சதுரம் கிடச்சிருக்கு? 5 சதுரம் கிடச்சிருக்கு. இந்த 5 சதுரத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சதுரத்தோட வேல்யூ பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம்னா மற்ற 4க்கும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஒரு சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா எடுத்து எழுதி அது ஒரு சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு அது எல்லாத்தையும் 4ஓட பெருக்கினோம்னா மொத்த பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம். சதுரத்தின் பரப்பளவு ஈக்குவல்ட்டு ஏரியா ஈக்குவல்ட்டு
S இன்ட்டு S. S இன்ட்டு Sனால் பக்கம் இன்ட்டு பக்கம், அலகுகள். ஈக்குவல் டு S எவ்வளவு? S எவ்வளவு? ஃபஸ்ட்டுக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம், ஃபஸ்ட்டு சதுரத்துக்கு. அப்போ S எவ்வளவு அதில் இருக்குது? 4 சென்டிமீட்டர். பக்கத்தோட அளவு வேணால் 4 சென்டிமீட்டர். S ஈக்குவல் டு 4. இந்த 4 கொண்டாந்து இதில் போடுங்க. A ஈக்குவல் டு 4 இன்ட்டு 4 அலகுகள். 4 4 பெருக்கணும்னா எவ்வளவு கிடைக்கும்? 4 16 சென்டிமீட்டர். இப்போ ஒரு சதுரத்துக்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மொத்தம் எத்தனை சதுரம் இருக்குது? 1 2 3 4 5. 5 சதுரத்துக்கு கண்டுபிடிக்கணும்னா 5ஓட இதை மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 5ஓட இந்த 16 மல்டிபிள் பண்ணணும். 5ஓட இதை மல்டிபிள் பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும். மொத்த சதுரத்தின் பரப்பளவு. மொத்த சதுரத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு மொத்த சதுரம் எத்தனை இருக்குது? 5. மொத்த சதுரம் எவ்வளவு இருக்குது? 5. 1 2 3 4 5 சதுரம் இருக்குது. 5ஓட இதை 16 மல்டிபிள் பண்ண போகிறோம். 5 இன்ட்டு 16. 5 16 பெருக்கணும்னா எவ்வளவு கிடைக்கும்? 5 16 பெருக்கணும்னா 5 16 80. 5 16 80 சென்டிமீட்டர். அவ்வளோதான், மொத்த சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான் இந்த கணக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்